शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. ஆமாம், போன கிளாஸ்ல என்ன வந்தது? இந்த வேதாளம் கதை. வசிஷ்டர் ராமருக்கு கதை சொல்றார். அதாவது ஒரு வேதாளம் ராஜாவை பார்த்து ஒரு 6 பிரச்சனைகளை கேட்டது. வேதாந்த விஷயமான பிரச்சனம். அந்த வேதாளம் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வனத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தது. நியாயமா நடக்கக்கூடிய ஒரு வேதாளமானது. குதிதோபி நரம் ஹந்தி ந சஹா குதிதோபி நரம் ஹந்தி. ரொம்ப பசியாக இருந்தாலும் ஒரு பிராணியையும் அது கொல்றது கிடையாது. ஏன்னா சந்தோஷி நியாய தரிசகாக, நியாயம் அந்நியாயம் பார்த்து நியாயமானத்தை தான் அது செய்யுமா. ஏதோ ஒரு சமயத்துல அது தன் காட்டை விட்டு சிரமணம் பண்ணிட்டே சஞ்சாரம் பண்ணிட்டே ஒரு ஊருக்கு போயிருக்கு. அந்த ஊர்ல போனும்போது பசி எடுத்திருக்கு. ராத்திரி வேளையில அந்த ராஜா மாறு வேஷத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். தன்னுடைய ராஜ்யத்துல என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவனை பார்த்து வேதாளம் சொல்றது, நீ எனக்கு ஆகாரமாக பகவானால கொடுக்கப்பட்டிருக்க, அதனால உன்னை சாப்பிட போறேன்னு சொல்றது. ராஜா என்ன சொல்றான்னா, நான் எந்த பாவமும் பண்ணாதவன், நியாயமாக இருக்கிற என்ன நீ இப்படி பொண்ணை சாப்பிட்டேன்னு சொன்னா உன்னுடைய தலை வெடிச்சு போயிடும். இப்படி வேதாளம் என்ன சொல்றதுன்னா, நீ நியாயம் பண்ணாமல் பல நியாயமாக இருக்கிற பரியந்தம் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ ஏதாவது அநியாயம் பண்ணினேன்னா அப்பதான் சாப்பிடுவேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நானும் உன்னுடைய பிரஜைகளுக்குள்ள ஒருத்தனாக இருக்கேன். உன்னுடைய ராஜ்யத்துல வாசம் பண்றவன், ராஜாவாக இருக்கிறவன், பிரஜைகளுக்கு அபேட்சிதமான எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ண வேண்டிய கடமை உள்ளவன். எனக்கும் ஒரு அபேட்சை இருக்கு. நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னேன்னு சொன்னா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அது சொல்லலைன்னு சொன்னா உன்னை சாப்பிடுவேன்னு சொல்றேன். அப்புறம் அது என்ன கேள்வி கேட்கறது? பிரச்சனா நிமான் மயோக்தாம்ஸ்துவம் தம்யக் ஆக்ஷாத்து மர்ஹதி. 6 பிரச்சனை கேட்க போறேன். அதுக்கு சரியான பதில நீ சொல்லணும். முதல் பிரச்சனை என்னன்னா, கஸ்ய சூரியஸ்ய ரஷ்மீனாம் பிரம்மாண்டானி அணவ கிருஷாகா. சாதாரணமா சூரியன் இருக்கோ இல்லையோ, சூரியனுடைய கிரணங்கள் ஜன்னல் வழியா உள்ள பிரவேசம் பண்ணும் போது இந்த கார்த்தால வேளையில பார்த்தோம்னா அதுல நிறைய தூசி எல்லாம் தெரியும். சின்ன 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 தூசிகள் பறந்துட்டே இருக்கு. அந்த கிரணம் பட்டா அது தெரியுமே தவிர அது நகண்டாச்சுன்னா தெரியாது. ரொம்ப சூக்ஷ்மமான கணங்கள். இது நமக்கு பிரசித்தமான ஒரு உதாரணம் இருக்கு இல்லையா? இந்த உதாரணத்தை வச்சுட்டு இந்த வேதாளம் என்ன கேட்கறதுன்னா, இந்த பிரம்மாண்டங்கள்லாம் அந்த தூசிக்கு சமானம். அதே சமயத்துல அப்படி ஒரு சூரியன், இந்த சூரியனுடைய வெளிச்சத்துல தூசியாக நமக்கு தெரியக்கூடியது இருக்கே, இந்த மாதிரி பிரம்மாண்டம் இருக்கணும்னு சொன்னா அந்த சூரியன் எது? எந்த ஒரு சூரியனுடைய பிரகாசத்துல பரமாணுவாக அநேக பிரம்மாண்டங்கள் பறந்துட்டு இருக்கோ அந்த சூரியன் எதுன்னு ஒரு கேள்வி. கஸ்ய சூரியஸ்ய ரஷ்மீனாம் பிரம்மாண்டானி அணவ கிருஷாக. ரொம்ப சின்னதா இருக்கான். கிருஷம்னா ரொம்ப சின்ன. இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லி மகத்தான ஒரு இதை சொல்றதுக்கு அது கிருஷமாக இசுண்டா பரமாணுவா தெரியுது. இன்னொரு பிரச்சனம், கஸ்மின் ஸ்புரந்தி பவனே மகா ககன ரேணவகா. இந்த தூசி எல்லாம் பறக்கிறதே காத்துலதான் பறக்கிறது இல்லையா? இவன் என்ன கேக்குறான்னு கேட்டா, மகாககன ரேணவகா. ககனம்னா ஆகாசம், அதுல மகாகாசம். இது உபாதிகமான சின்ன ஆகாசம் இல்லை, பெரிய பெரிய ககனங்கிற அந்த சின்ன சின்ன பரமாணுக்கள் எந்த காத்தால அடிக்கப்பட்டு பறந்துட்டு இருக்குன்னு. அப்படின்னா அந்த காத்து எவ்வளவு பெரிய காத்தா இருக்கணும்? கஸ்மின் ஸ்புரந்தி பவனே மகா ககன ரேணவகா. மூணாவது, ஸ்வப்னாத் ஸ்வப்னாந்தரம் கச்சன்னு சதசோத சஹஸ்ரஷா தியஜன் நத்யஜதி ஸ்வச்சம் கஸ்வரூபம் பிரபாஸ்வரம். ஒரு சொப்னம் முடிஞ்சா அடுத்த சொப்னம் முடியவே வேண்டாம். அந்த சொப்னத்துல இருக்கும் போதே அடுத்த சொப்னம், அதுல இருந்தே அடுத்த சொப்னத்துக்கு போயிட்டே இருக்கான்.
அதாவது தன்னை ஒரு மனுஷனாக பார்த்துட்டே இருக்கும்போது தூங்கும்போது சொப்பனமாகும் போது வேற ஒரு ஜென்மா எடுத்துடுறான். அதுல தூங்கும் போது இன்னொரு ஜென்மா. இந்த மாதிரி எத்தனை ஜென்மா எடுக்கிறாங்கிற கணக்கே கிடையாது. சதசா அத சஹஸ்ரஷா, ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள் எடுக்கிறானே. பூர்வ ஜென்மாவை விடுறான். முதல் ஜென்மா போச்சு, புதுசா ஒரு ஜென்மா வருது, வேற இன்னொரு ஜென்மாவை எடுத்துட்டே இருக்கான். ஆனால் இவ்வளவு தூரம் அஸ்வச்சம், இதெல்லாம் ஸ்வச்சம் இல்லாத எத்தனையோ விதமான ஜென்மாக்களை எடுத்தாலும் தன்னுடைய ஸ்வரூபம் பிரபாஸ்வரம், அந்த சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் மாறாமலே அத்தனை விதமாக ஜென்மா எடுக்கிறானே, அந்த ஸ்வரூபம் எது? நத்யஜதி ஸ்வச்சம் கஸ்வரூபம் பிரபாஸ்வரம். தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு கொடுக்கறது இல்ல, எப்பவுமே பிரகாசமாவே இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டே நானா விதமான ஜென்மாக்களை எடுக்கிறானே, அவன் யார்? இது மூணாவது பிரச்சனம். நாலாவது பிரச்சனம், ரம்பாஸ்தம்போ யதா பத்திர மாத்திரம் ஏவம் புனః புனः அந்தரந்தஸ்ததாந்தஸ்ச ததா கோணு சயேவஹி. இந்த ரம்பானா வாழை, இந்த வாழைத்தண்டு இருக்கு, வாழைத்தண்டுல இது கட்டை கிடையாது. சாதாரணமா மற்ற இதுல எல்லாம் கட்டை இருக்கும். ஆனா இதுல உருக்க அது நாரா வந்துட்டே இருக்கும். தொக்கு ஆச்சாரியா கதலி ஸ்தம்பவன் நிஸ்ஸாரஹா அப்படின்னு சம்சாரத்துக்கு சொல்லியிருக்கா. உருக்க வந்துட்டே இருக்கும். இதுல நடுப்புற ஒண்ணு ஸ்திரமான ஒரு இது கிடையாதுன்னு. அந்த மாதிரி பத்திர மாத்திரம், அந்த மேல அதோட பத்திரம் தான், அதோட இலை தான் அப்படி சேர்ந்து இதா வருது, உருக்க வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி உள்ள அது ஒரு திருஷ்டாந்தம். அங்க நீங்க உரிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில ஒண்ணும் மிஞ்சாது. ஆனால் இங்க அந்தகான்னு உள்ள போயிட்டே இருக்கும் போது ஒரு அணுவான ஒரு ஸ்வரூபம் தெரிகிறது. அந்த அணு என்ன? பஞ்சகோஷ விவேகம்ங்கிறது இந்த மாதிரிதான். ஒவ்வொரு தோலையா உரிச்சு போட்டுட்டே சரீரத்தை ஒவ்வொரு கோஷமா உரிச்சு போட்டுட்டே இருந்தால் கடைசியில நிக்கிறது இந்த பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சொல்லி நிற்கும். அது எதுன்னு கேட்கிறார். 4 பிரச்சனமாச்சு. பிரம்மாண்ட ஆகாச பூதௌக சூரிய மண்டல மேரவஹா அபரித்யஜதா அணுத்வம் கஸ்யாணோ பரமாணவஹா. இந்த பிரம்மாண்டம்னு சொல்றோம், அதுல ஆகாசம், எல்லா பூதங்கள், பிராணிகள், அதுல பல லோகங்கள், அதுல சூரிய மண்டலம், மேரு எல்லாம் அதுல சேர்ந்திருக்கு. இவ்வளவு இந்த மாதிரி மேரவஹ பகுவச்சனம், ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள். ஒரு வஸ்துவை பார்க்கும் போது இது ஒரு பரமாணு. அந்த ஒரு வஸ்துவை பார்க்கும் போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் பார்த்தா பரமாணு. அதுவும் அணுத்தம் அபரித்யஜதா. நான் சொல்லக்கூடிய அந்த மகத்தான பார்த்தேன்னா அது ரொம்ப பெரிய மகானா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன்னா, அணுவாக இருந்துட்டே இவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவுக்கு எதிர்த்தா போல பார்க்கும்போது இது எல்லாம் பரமாணவகா, பரமாணுக்களாக இருக்கு. அணுத்தம் அபரித்யஜதகான்னு சொன்னா, அணுத்தம்னு சொன்னா அது வாஸ்தவமா அணுனா ரொம்ப சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னு சொன்னா அளவு சின்னதா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நம்மளுடைய தியானத்துக்கு விஷயமாகாததாக இருக்கிறதுனால சூக்ஷ்மம். இப்படி இருந்துட்டே இருக்கிற வஸ்துவுக்கு இதெல்லாம் பரமாணுக்கள், அளவுல சின்னதாக இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அடுத்தது கஸ்ய அனவயவஸ்தேவ பரமாணு மகாகிரேகே சிலாந்தர் நிபிட ஏகாந்த ரூப மஜ்ஜா ஜெகத்ரை. அந்த வஸ்து அவயவம் இல்லாதது, இந்த பாகம் அந்த பாகம்லாம் சொல்ல முடியாது, அனவயவம், பரமாணு. ஆனா மகாகிரிகி, மகா பர்வதம், மலையை போல அவ்வளவு பெருசு, பரமாணுவாக இருக்கக்கூடிய பரமகிரியாக இருக்கு மகாகிரி. அதனுடைய சிலான கல்லுக்குள்ள, கல்லுன்னு சொன்னா அது ஏற்கனவே நிபிடம் கல்லு மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க அதுல வேற ஒன்னும் போறதுக்கு இடவெளி இல்லைன்னு. இதுதான் நிபிடம் கனஹான்லாம் சொல்றோம், விஞ்ஞான கனஹான. வேற இன்னும் ஒண்ணு அதுக்குள்ள வரத்துக்கு இடவெளி கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு வஸ்துக்குள்ள ஜெகத்ரை, 3 ஜெகத் இருக்கு, 3 திரிலோகம்னு சொல்றா இல்லையா, இது அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கே. அப்படின்னா அந்த வஸ்து எது அப்படின்னு இதுல என்னன்னு கேட்டா, முதல்ல கஸ்ய சூரியஸ்த ரஷ்மீனாம் பிரம்மாண்டானி அனவகிருஷாக. இந்த பரம பிரம்மாண்டங்கள்லாம் ஒரு சின்ன தூசு மாதிரி, சூரிய ரஷ்மியில பிரகாசிக்கக்கூடிய தூசு மாதிரி, அதுக்கு அதனுடைய அந்த சூரியனுடைய வெளிச்சத்திலேன்னு சொல்லும் போது அந்த சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கு, சொப்பிரகாசமாக இருக்குங்கிறத காமிக்கிறது. இது பிரம்ம விஷயகமான பிரச்சனம்.
தஸ்மின் ஸ்புரந்தி பவனே மகாககன ரேணவகா, இதுவும் பரமாத்மாவை பத்தி தான் சொல்றது. இதுவும் அவருடைய அந்த சாமர்த்தியம், அதாவது சகுணமான ஸ்வரூபத்தை காமிக்கும் போது, சகுணஸ்வரூபம் இப்படி இருக்கு. அந்த பிரம்மாண்டங்கள்லாம் பாதோஸ்திய விஸ்வா பூதானி அதான் சர்வா பூதானி, எல்லா பூதங்கள் உலகங்கள் எல்லாம் சேர்த்தால் அந்த பரமாணுடைய ஒரு சின்ன அம்சமாகும். பரமாணு அந்த பரமாணுன்னு ஒன்னு சொல்லலாம், அதான் பரமாணவகான்னு போட்டிருக்கு. ஆனா அந்த பரமாத்மாவுடைய முழு ஸ்வரூபமும் அதுக்குள்ள அடங்கினதாக நினைக்க கூடாது. சரிப்பா, இதை விட முக்கால், இதை விட 3 பங்குன்னு சும்மா சொல்றதுக்காக, எத்தனை பங்குன்னு சொல்றது, பங்கு எல்லாம் இல்லவே இல்லை. அத்தனை அனந்த பதார்த்தம் இதை விட பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த சொப்னாந்தரங்கச்சன்ங்கிறது அதே பிரம்மஸ்வரூபம் தான். இந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணி ஜீவனாக இருந்துட்டு சம்சாரத்தை அனாதி காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத பதில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனம், ஜீவனை பத்தின பிரச்சனம். தியஜன் ந தியஜதி ஸ்வச்சம். இவன் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அந்த ஜென்மா எடுக்கும் போது இவனுக்கு பிராந்தி தான் வருது. நான் அந்த தேகத்துல வரக்கூடிய பிராந்தியால இவன் சம்சாரியாக இருந்துட்டு இருக்கானே தவிர வாஸ்தவத்துல இவனுடைய ஸ்வரூபம் ஒரு நாளும் மாறவே இல்லை, அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதான் ஸ்வச்சம் ஸ்வரூபம் ந தியஜதி. அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரு பிரச்சனை கேட்கிறார். அந்தஹா அந்த பஞ்சகோஷ விவேகம் மாதிரி உள்ளுக்குள்ள எதெல்லாம் வேண்டாத சமாச்சாரமோ அனாத்மாவை தள்ளி தள்ளி பார்த்தாக்க கடைசியில எது நிற்கும், எங்க போய் முடியும் இது. இன்னொன்னு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த அணோரணியான் மகத்தோமகியான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபம், இது அணுவாக இருந்துட்டே இவ்வளவு பெரிய மகத்தான பிரபஞ்சத்துக்கு ஹேதுவாக இருந்துட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சங்கள்லாம் அந்த ஆத்மஸ்வரூபத்துல உண்டானதுனால அது ஏதோ விலகி அதுக்கு இடம் கொடுத்து நடுப்புற பொத்தலா இருக்கும்லாம் நினைக்கவே வேண்டாம். அதனுடைய சைதன்ய கனமான ஸ்வரூபத்துக்கு எந்த குறவும் இல்லை அப்படிங்கறத 6வது பிரச்சனம் தெரிவிக்கிறது. ஆஹா இதி கதையசி சேன் நமே துராத்மன். நான் கேட்டேன்னா இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரிஞ்சு நீ சரியா சொல்லணும். இதை சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னை அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு. ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச இத்யுக்தவதி வேதாலே வக்தும் பிரஷ்னான் விஹஸ்ய சஹா உவாச்ச வச்சனம் ராஜா தந்தாம்சு தவலாம்பரஹா. ராஜா கெட்டிக்காரன், அவன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து ஒன்னும் கலங்கல. அவன் சிரிச்சுட்டே சொல்றானா, அவனும் கொஞ்சம் சப்தாடம்பரம் பண்றான். நீ சொல்ற உனக்குதான் தெரியும்னு நினைக்காதே, இதெல்லாம் எனக்கும் தெரியும், நானும் சில அதுக்கு விசேஷங்கள்லாம் சொல்றேங்கிறான். ஆஸ்தே கதாச்சிச்சேதம் ஹி பிரம்மாண்டம் அஜரம் பலம். இந்த பிரம்மாண்டம் இருக்கோ இல்லையோ, இந்த பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு பலம்னு வச்சுப்போம். இது ஒரு பலம், ஒரு பழம். இந்த பழம் இத ஒன்னா வச்சுட்டோம்னா உத்தரோத்தரம் தசகுண பூத துவக் பரிவேஷ்டிதம். இந்த பழத்து மேல தோல் மூடின்னு இருக்கான். இந்த தோலை விளக்கினா பழம், சாப்பிடறதுக்கு வேண்டிய பழம் வெளியில வரும். எத்தனை தொக்கு இருக்கு, எத்தனை தோல் மூடி இருக்குன்னு சொன்னா ஒண்ணுக்கு மேல 10 தோல் உரிச்சா இந்த பழம் கிடைக்கும், பிரம்மாண்டம் கிடைக்கும். அவ்வளவு பெருசா இருக்கு. சரியா? அந்த 10 தொக்குங்கிறது என்ன, அது எல்லாத்துக்குள்ள இது இருக்கு. அந்த தொக்கு ஒவ்வொன்றும் இந்த பழத்தை விட பிரம்மாண்டத்தை விட தசகுணம் 10 மடங்கு பெரிய அதாவது பரிமாணத்துல அதிகமானதாக இருக்கு. அப்பதானே அதை மூட முடியும், தொக்காக அதை ஆவரணம் பண்றதாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் எப்படி உண்டாயிருக்குன்னு சொன்னா இருக்கிறது இப்போ பஞ்சீகிருத பஞ்சமகாபூதம் தான் இது. அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை இந்த பிரம்மாண்டம். அப்போ இத வியாபிச்சுன்னு இருக்கக்கூடியது பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதங்கள். இந்த பஞ்ச மகாபூதங்களை விட வியாபகமாக இது எதுல இருந்து வந்ததுன்னு சொன்னா அது இதை விட பெருசா இருக்கணும் இல்லையா. அது அபஞ்சீகிருதமான பஞ்சமகாபூதங்கள். அந்த அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதங்கள் அதுல இருந்து தன்னை விட சின்னதாக ஒரு பஞ்சீகிருத பஞ்சமகாபூதங்களை உண்டாக்கினது. அதுல இருந்து நமக்கு இந்த பிரம்மாண்டங்கிறது வந்திருக்கு. அந்த அபஞ்சீகிருத மகாபூதங்கள் இருக்கே அது எப்படின்னு கேட்டா அதுல கந்த தன்மாத்திரம்னு சொல்றா. கந்த தன்மாத்திரம், சப்த தன்மாத்திரம், இப்படி வரிசா தன்மாத்திரம்னு சொல்றா. இது எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசா இருக்கு. கந்த தன்மாத்திரத்தை விட அந்த ரச தன்மாத்திரம் அதை விட 10 மடங்கு பெருசு. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா
ஜலத்திலேருந்து பிருத்திவி வந்ததுன்னு. அதாவது பிருத்திவி தன்மாத்திரம் சூக்ஷ்ம பிருத்திவியானது சூக்ஷ்ம ஜலத்திலேருந்து உண்டாகிருக்கு. சூக்ஷ்ம ஜலம் எதுல இருந்து உண்டாயிருக்கு? அபஞ்சீகிருதமான ஜலம், அபஞ்சீகிருதமான தேஜஸ். அபஞ்சீகிருதமான தேஜஸ் அபஞ்சீகிருத வாயுல இருந்து வந்திருக்கு. அது அபஞ்சீகிருத ஆகாசத்திலேருந்து. இந்த காரணங்கள்லாம் ரொம்ப பெருசு. அந்த அபஞ்சீகிருத ஆகாசம் எதுல இருந்து வந்ததுன்னா மகத்தத்துவத்திலேருந்து வந்ததுன்னு சொல்றான். இந்த காரணங்கள் எல்லாமே தன்னுடைய காரியத்தை முழுக்க வியாபிக்கிறதா. மண்ணால பண்ணின கடம் எங்க பார்த்தாலும் மண்ணால வியாபிச்சுட்டே இருக்கும். எந்த பாகத்துல பார்த்தாலும் மண்ணுதான் அதுல முதல்ல இருந்துட்டு இருக்கும். அது போல இந்த காரணம்ங்கிறது காரியத்தை வியாபிக்கிறதுனால இந்த பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய பலத்துக்கு மேல போட்டிருக்கிற ஆவரணமாக வர்ணிக்கிறார். இதுல இந்த ஆகாச தன்மாத்திரம் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு மேல வந்துடும் ஹைரண்ய கர்ப்பம் தத்துவம் மனஹா, அதுல இருந்து உண்டாயிருக்கு. அந்த மகத்தத்துவம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த மகத்தத்துவம் இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா இதை விட பெருசா வியாபகமா இருக்கு. இதை உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கார். உண்டாக்கினவர் அவருடைய ஆயுஸ் இது எல்லாத்தையும் கல்பனை பண்ணி பார்க்கும்போது என்ன பல கல்ப காலங்கள் ஜீவிக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஒரு ஆயுசு கிடைக்கிறது. அவர் தான் இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காரு. சிருஷ்டி பண்ணினது பரமேஸ்வரன். ஆனா அதுக்கு மேல பஞ்சீகரணம் பண்ணினதுக்கு அப்புறம் அதை கவனிச்சுட்டு அதை சிருஷ்டி இதெல்லாம் பண்றது அந்த பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பண்ற வேலை. இந்த மாதிரி அனந்த கோடி வஸ்துக்களுக்கு சத்தா ஸ்பூர்த்தி விவகாரம் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு. அது என்னன்னா அதுதான் அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்றது. மாயாசவலம் பிரம்மா. இத்தனை பதார்த்தத்தையும் தாண்டினா நீ சொல்றதுக்கு பதில் வரும் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வர. இதை இதை மனசுல வச்சுட்டு அதை வர்ணிக்கும் போது ஒவ்வொரு உபமானத்தை கொடுத்து ரூபகமாக வர்ணிக்கிறார். இது ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு பலம் அப்படின்னு வச்சுக்கணும். இதை விட அது பெருசுன்னு தெரியணும்னா எதையாவது ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சாதானே சொல்ல முடியும். இது ஒரு பலம்னு வச்சுப்போம். தாதிருஷானாம் சஹஸ்ராணி பலானி எத்திர சந்திஹி அத்யுச்சை தாதிருஷி சாகா விபுலா சலபல்லவா. இந்த பலம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, பிரம்மாண்டம்னு ஒரு பலம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பலங்கள் கொண்ட ஒரு கிளை வச்சுக்கோ. ஒரு கிளை அதுல எத்தனை இருக்கு? விபுலா சலபல்லவா. அதுல நிறைய பல்லவம்னா தளிர்கள் இலைகள் இதெல்லாம் நல்லா ஆடி அசைஞ்சுட்டு இருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னா அந்த பிரம்மாண்டங்கள்லாம் விஸ்தாரமா நிறைய அதுக்கு வேண்டிய இடைவெளிகள் இருக்கு, பல்லவங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த பலமும் தொங்குறதுன்னு ஒரு கல்பனை. ஒவ்வொரு பலமும் ஒவ்வொரு பிரம்மாண்டம், ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டம் கொண்ட ஒரு சாக்கை இருக்கு. தாதிருஷானாம் சஹஸ்ராணி சாகானாம் எத்திர சந்தியத. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாக்கைகள் கொண்டதாக இருக்கு ஒரு விருட்சம். தாதிருஷோஸ்தி மகாவிருக்ஷா துர்லக்ஷ்யா விபுலாகிருதி. பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெரிய மகாவிருட்சம் ஒண்ணு இருக்கு. அதோட நிக்கல. இந்த மாதிரி மகாவிருட்சங்கள் ஆயிரக்கணக்கான மகாவிருட்சங்கள் கூடின ஒரு வனம் இருக்கு. தாதிருஷானாம் சஹஸ்ராணி எத்திர சந்தி மஹீருகாம் தாதிருஷம் வனம் அத்யுச்சைஹி அனந்த தரு குல்மகம். ஏகப்பட்ட இப்பேற்பட்ட விருட்சங்கள் கொண்ட ஒரு வனம். சரியா? அதோட நிக்கல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வனங்கள் கொண்ட ஒரு மலையுடைய சிருங்கம் உச்சி இருக்கு. தாதிருஷானாம் சஹஸ்ராணாம் வனானாம் எத்திர சந்தி அத தாதிருகஸ்தி பிருஹத் சிருங்கம் அத்யுச்சைரு பரிதாகிருதி. அந்த மாதிரி ஒரு மலையுடைய ஒரு பாகம் சிருங்கம் இருக்கு. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிருங்கங்கள் கொண்ட ஒரு பெரிய மலை அது. எத்திர சந்தி அத தாதிருஷோஸ்தி அதிவிஸ்தீர்ணா தேசா விபுல கோட்டரஹா. அந்த மலையில அவ்வளவு பெரிய பொந்துகள்லாம் இருந்துட்டு குகைகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மலை இருக்கு. தாதிருஷானாம் சஹஸ்ராணி தேசானாம் எத்திர சந்தி அத தாதிருகஸ்தி பிருஹத் த்வீபம் மகாஹ்ரத நதியுதம். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மலைகள் கொண்ட ஒரு பிருகத்தான பெரிய ஒரு த்வீபம் இருக்கு. பல நதிகள் சமுத்திரங்கள் எல்லாம் அதுல இருக்க மாதிரி ஒரு த்வீபம். த்வீபம்னா தீவு. தாதிருஷானாம் சஹஸ்ராணி தீபானாம் எத்திர சந்தியத தாதிருகஸ்தி மஹீபீடம். இத்தனை தீபங்களும் எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு பூமண்டலத்துல இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பூமண்டலமாக இருக்கணும். அப்படி ஒரு பூமண்டலம் இருக்கு. அந்த மாதிரி பல பூமண்டலங்கள் சேர்ந்த மகாபுவனம் இருக்கான். தாதிருஷானாம் சஹஸ்ராணி அந்த மாதிரி ஒரு பெரிய ஜெகத்து.
பல லோகங்கள், பூமண்டலம் சப்ததச, சதுர்தச லோகங்கள்லாம் கொண்டது ஒரு பெரிய பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்துக்குள்ள பிரம்மாண்டம் வந்துருது. பலத்துல ஆரம்பிச்சது. பலம்ங்கிறதே முதல்ல பிரம்மாண்டம். அதுல இருந்து சாகை, விருட்சம், வனம், இப்படி கரெக்டா போய் பெரிய பிரம்மாண்டம் இது. அப்பேற்பட்ட பிரம்மாண்டங்கள் ஆயிரக்கணக்கான இருக்கான் எனக்காக. தாதிருகஸ்தி மகச்சாண்டம் சண்டம் அம்பர பீఠவத்து தாதிருஷானாம் சஹஸ்ராணி யத்ராண்டானி கரண்டகாக தாதிருஷோஸ்தி கதஸ்பந்தஹ விபுலாப்திஷ்ச சாகரஹா. இத்தனை பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த சமுத்திரத்துல, ஒரு பெரிய சமுத்திரத்துல இருந்துட்டு இருக்கு, சாகரத்துல. ஆனா அந்த சாகரம் எப்படின்னா அலையே இல்லாம இருக்கு. அலை வந்ததுன்னா சரியா வராது இத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கிறதுக்கு. கதஸ்பந்தஹா, ஸ்பந்தமே அசையாம இருந்துட்டு இருக்கு ஒரு சாகரம். இது எங்க வந்தாருன்னா சூக்ஷ்ம தத்துவம், ஹிரண்யகர்ப்ப தத்துவம் வரையில் வந்தாராம். அதுக்கப்புறம் தாதிருக் சாகர லக்ஷாணி. எத்தனை ஹிரண்யகர்ப்பர் வந்திருப்பார் இதுவரையில்? லட்சக்கணக்கில். இந்த சம்சாரத்துல ஹிரண்யகர்ப்பர் எத்தனை தடவை உண்டாயிருக்கார்? இப்ப பரார்த்தத்வய ஜீவிலாம் சொல்ற அவர் எத்தனை வந்திருப்பாருன்னா லக்ஷாணி. தாதிருக் சாகர லக்ஷாணி தரங்கோ எத்தனை பேலவகா. அந்த தரங்கங்கிறது இந்த சமுத்திரத்தினுடைய தரங்கமாக இருந்துருக்கு. இது இப்படி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இப்ப ஏற்பட்ட பிரம்மாங்கிற தரங்கங்களை கொண்ட பெரிய சாகரம் ஒண்ணு இருக்கு. தாதிருஷா ஸ்வவிலாசாத்மா நிர்மலோஸ்தி மகாரண்ணவகா. நிர்மலம், கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை, மலமே இல்லாத ஒரு பெரிய மகாரண்ணவம் இருந்துருக்கு. கடைசியில எங்கேயோ கொண்டு போனார். இப்படி கொண்டு போய் இது அவ்யாக்கிருத்தத்துல கொண்டு பிடிச்சார். பிடிச்சு அதோட இன்னும் மேல போனோட்டார். அவ்யாக்கிருத்தம் இருக்கே, அந்த அவ்யாக்கிருத்திலேருந்து வரக்கூடிய வஸ்து எப்படி உண்டாகிறதுனா இந்த பிரம்மா, அந்த அவ்யாக்கிருத்தங்கள்லாம் அந்த புருஷனுடைய தேகத்துல சின்ன லோமத்தை போல யதா சதப் புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீக விஸ்வம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அந்த மாதிரி தனூருக ஜாலவத்து பிறந்து அப்பேற்பட்ட ஒரு மகாதித்யா. நீ சூரியன் கேட்டுக்கணும். ஒரு சூரியனுடைய அந்த ரஷ்மிகள்ல பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் சின்ன தூசியாக தெரிஞ்சிருக்கு. அந்த சூரியன் எதுன்னு தான் முதல் பிரச்சனை. நான் சொன்னது சூரியன் இதுதான். தாதிருஷோஸ்தி மகா ஆதித்யா சதம் அந்யாசு திருஷ்டிஷு. அது ஒரே ஆதித்யன், ஆனா திருஷ்டியில 100 ஆதித்யனாக ஆயிடும். யா ஏதா கலனாக சர்வாக தா ஏதா தஸ்ய தீப்தயா. இந்த ஆதித்யத்தினுடைய பிரகாசங்கிறது என்னன்னு கேட்டா, விருத்திகள் எல்லாம் அதனுடைய பிரகாசம் தான். மனசுல வரக்கூடிய அத்தனை விருத்திகள் இருந்துருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த ஆதித்யன்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிரணங்கள். அஸ்ய ஆதித்யஸ்ய தீப்தீனாம் பிரம்மாண்டா திரசரேணவஹா. அந்த விருத்தியில பிரகாசம் இருக்கே, ஆதித்யனுடைய பிரகாசம், அந்த பிரகாசத்துல தான் இந்த இவ்வளவு பிரம்மாண்டங்கள்லாம் சின்ன திரசரேணு, சின்ன ரேணுக்களாக இருந்துருக்கு. நான் சொன்ன ஆதித்யன் வேற ஏதோ ஆதித்யம் நினைக்க வேண்டாம். மயா சித் சூரியா இத்யுக்தா. சைதன்யம்ங்கிற சூரியனை தான் நான் இப்படி சொல்றேன். இது இவ்வளவு பெரிய செய்தி. சர்வமேத தபத்யசௌ. அந்த சூரியனுடைய பிரகாசத்துல தான் இது எல்லாமே தெரிகின்றது. விஜயானாத்மைவ பரமோ பாஸ்கரோ பாவிதாசயா. விஜயானாத்மா, ஜீவாத்மா அந்த சூரியன், அந்த சிதாத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டான்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? விஜயானாத்மைவ, இந்த ஆத்மா தான் அந்த பரமோ பாஸ்கரஹா பாவிதாசயா. தன்னுடைய ஸ்வரூபத்தை இவன் உபாதியோட சேர்த்து கலந்து சின்னதா பண்ணி வச்சுட்டு இருக்கான். இது தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டானே ஆனால் நான் சொன்ன அந்த பரமோ பாஸ்வரஹா பாஸ்கரஹா விஜயானாத்மா ஏவ. இவனிடத்துல தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஸ்வரூபமாக தெரிஞ்சிருக்கு. விஜயான பரமார்த்தஸ்ய பாசா பாந்தி பவந்தி ச. இத்தனை பதார்த்தங்களும் அந்த பிரகாசத்தினுடைய பிரகாசத்துல தான் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தை ஆதாரமாக வச்சுட்டு தான் நிக்கிறது. இது இருக்கிறதுக்கும் அது ஆதாரம், இது தெரியறதுக்கும் அது ஆதாரம். அதனால்தான் அஸ்தி பாதி, இது ரெண்டும் அதனுடைய ஸ்வரூபம் தான் ஜெகத்துல தெரிகிறதுன்னு சொல்றேன். இப்படியாக முதல் பிரச்சனத்துக்கு பதில் சொன்னார். ரெண்டாவது பிரச்சனம், எந்த ஒரு பவனம் காத்துல பிரம்மாண்டங்கள்லாம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்குன்னா
சொன்னார். காலசத்தா நபஸ்தத்தா ஸ்பந்தசத்தா சின்மயி சுத்த சேதன சத்தாச்ச சர்வம் இத்தியாதி பாவனம். பவனஹாலேது பாவனம்ங்கிறது. பவனஹானா காத்து. இந்த காத்து என்னதுன்னா பரமாத்மா மகாவாயு. பரமாத்மான்னு சொல்லக்கூடிய மகாவாயு. இந்த வாயுல தூசிகளாக இந்த பிரம்மாண்டங்கள் பறந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள காலசத்தா நபஸ்தத்தா ஸ்பந்த சத்தா சின்மயி சத்தா சுத்த சேதன சத்தா. சுத்த சேதன சத்தாங்கிறது ரொம்ப கடைசி. இது அதையெல்லாம் இதுக்குள்ள வருது. சுத்த சேதன சத்தா ரொம்ப வியாபகமானது. அதுக்குள்ள இதுக்கு அடங்கினதுதான் பிரம்மாண்டம். எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது தானே. எத்தனை பிரம்மாண்டம் வந்தாலும் அப்படின்னா காலங்கிறது இந்த பிரம்மாண்டத்தை விட பெருசாக இருக்கு. அப்ப காலசத்தா நபஸ்தத்தா. நபான ஆகாசம், அவ்யாக்கிருத ஆகாசம். ஸ்பந்தசத்தாங்கிறது என்னன்னா அந்த சூத்ராத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்றோம் ஸ்பந்தசத்தா. அப்புறம் சுத்த சேதன சத்தா. இது 4 உட்பட்டதுதான் எல்லாம். எல்லா பிரம்மாண்டமும் இதுக்குள்ளத்தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கு. ஜெகதாக்கே 3வது பிரச்சனத்துக்கு வந்தார். 3வது பிரச்சனை, இவன் எத்தனையோ சொப்னம் பார்த்துட்டே இருக்கான், ஆனா ஆள் மாறாம இருந்துட்டே இருக்கான். அது யாரு? ஜெகதாக்கே மகாஸ்வப்னே ஸ்வப்னாத் ஸ்வப்னாந்தரம் பிரஜத் ரூபம் தியஜதி நோ சாந்தம் பிரம்மா சாந்தத்துவ பிரம்ம. ஜெகத்து தான் மகாஸ்வப்னம், உலகம். இந்த உலகத்துல ஸ்வப்னாத் ஸ்வப்னாந்தரம் பிரஜத், ஒரு சொப்னத்துல இருந்து இன்னொரு சொப்னம், அதுல இருந்து அது போச்சுன்னு இன்னொன்னு போயிட்டே இருக்கான், வந்துட்டே இருக்கான். ஆனால் தன்னுடைய சாந்தமான ஸ்வரூபத்தை விடுறதே கிடையாது. அந்த ஸ்வரூபம் என்னன்னு கேட்டேன் இல்லையா, அது என்னதுன்னா பிரம்மா சாந்தத்துவ பிரம்மணம். இவன் மாறாம இருக்கிற நிலை என்னன்னு கேட்டா பிரம்மஸ்வரூபம் சாந்தம். சாந்தம் பிரம்மணம். பிரம்மணாத் பிரம்மனே அந்த இந்த தாத்துவில இருந்தா பிரம்மசப்தமே வந்திருக்கு. சாந்தமாகவும் அதே சமயத்துல அபரிச்சின்னமாகவும் இருக்கக்கூடிய தன் ஸ்வரூபம் மாறாமலே எல்லாம் சம்சாரத்துல வந்துட்டு இருக்கா, நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ரம்பாஸ்தம்பா யதா பத்திர மாத்திரம் ஏவம் ஆந்தராந்தரம் அந்தரந்தஸ்தேதம் ஹி விஸ்வம் பிரம்ம விவர்த்தியபி. இந்த கடலை ஸ்தம்பத்தை உரிக்கிற மாதிரி அந்த பத்திரத்துக்குள்ள போய் உள்ளுக்குள்ள உரிச்சு உள்ள பார்த்தாக்க என்ன இருக்கும்னு கேட்டா பிரம்மா, விஸ்வம் பிரம்மா விவர்த்தி அப்படி. அந்த ஒரு வஸ்து தான் இவ்வளவு சூக்ஷமா இருக்குன்னு நினைச்சோமே, இது ஒண்ணுதான் இத்தனை பதார்த்தமாகவும் இருக்கு, சகல பதார்த்தமாகவும் இருந்திருக்கு. இதுக்கு பல பேர்கள்லாம் சொல்றா. சத் பிரம்மா ஆத்மாதிபிஷப்தைஹி யதேதாபிர் விகீயதே. சத்துன்னு சொல்றா, பிரம்மான்னு சொல்றா, ஆத்மான்னு சொல்றா. இந்த மாதிரி பல சப்தங்கள் அதுக்கு வச்சுட்டு இருக்கா. சில சமயம் பார்த்தா அது சூன்யம் ஒரு சப்தத்தினாலையும் சொல்ல முடியாது. அவ்யபதேசஞ்ச இப்படின்னு சொல்றா. நதத் கிஞ்சித் கிஞ்சன, அதுதான் எல்லாமாக இருக்கு, ஆனா அது எதுவாகவும் இல்லை. இது ஒரு விசித்திரமான இது. நதத் கிஞ்சித், ஆனா கிஞ்சன சர்வம் கிஞ்சித், இதுதான் எல்லாம், இதுதான், ஆனா அது எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வஸ்து. ஏன்னா பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பிரபஞ்ச ஸ்வரூபத்துக்கு சத்த கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறதுனால அதுதான் பிரபஞ்சமாக இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா பிரபஞ்சம்தான் பிரம்மம் அப்படின்னு நினைச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக அது அத்தியாரோபம் பண்ணிட்டு அபவாதம் பண்ணிடுறது. ஆனா அது பிரபஞ்சம் இல்லை, அது வேறானதுதான். அது தெரிவிக்கிறதுக்காக ஒரு முறை இது. அத சூன்யம் சூன்யம் அப்படின்னு சொல்லலாம். சூன்யம்னா மாத்தியமகம் சொல்ற சூன்யம்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா வேற எந்த சப்தத்தினாலையும் சொல்ல முடியலைங்கிறதுனால சூன்யம் வருது. அவ்யபதேசம், உபதேசம்னா சப்தத்தினால சொல்ல முடியாததாக இருக்கு. யாயா விபாவ்யதே சத்தா தாசா அனுபவ நிர்மிதான் ரம்பா ஸ்தம்பவ தேதாவத் சின்மாத்திர மமலம் ததம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, யாயா விபாவ்யதே சத்தா, இங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு சத்தம் தெரிகிறது இல்லையா? அந்த சத்தையே நீங்க என்ன பண்ணணும், ஏதோ ஒரு வஸ்துல அந்த சத்தம் தெரிகிறது. அது இருக்கு இது இருக்குன்னா நம்ம ஒரு வஸ்துவை பார்த்துதான் கட்டம் இருக்கு பட்டம் இருக்கு அது இருக்குன்னு சொல்றோம். இதுல என்ன பண்ணணும்னு சொன்னா ரம்பா ஸ்தம்பவத்து, அந்த சத்தை எதுல இருக்குன்னு சொல்றோமோ அதை உரிச்சு எடுத்துடணும். சத்தையை மாத்திரம் பார்க்கணும். சத்தைக்கு ஆதாரமாக அது இருக்குன்னு சொல்லும் போது அந்த வஸ்துவை தள்ளிடணும். புத்தியால விவேகம் பண்ணணும். விவேகம் பண்ணினா அந்த சத்தா மாத்திரம் இருக்கே, அதுதான் அமலம் சின்மாத்திரம் ததம். அதுதான் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம். சூக்ஷ்மத்வாத்
அப்படி அலப்யத்வா பரமாத்மா பரஹ அணுகா. அது 5வது பிரச்சனத்துல அது ரொம்ப சூக்ஷ்மா இருந்துட்டு இருக்கு, அணுவா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்த்தா போல பெரிய பெரிய மேரு பிரம்மாண்டங்கள்லாம் அணுவா பரமாணுவா இருந்துட்டு இருக்கு. அது எப்படி அப்படி இருக்குன்னு கேட்டா சூக்ஷ்மத்வா, சூக்ஷ்மத்துக்கெல்லாம் சூக்ஷ்மா சூக்ஷ்மதரமாக இருக்கு. அதனால அணுன்னு சொல்றோம். அணுன்னு சொன்னா அளவு சின்னதுங்கிறது அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறதுனால தான் அதை அணுன்னு சொல்றது. அதே மாதிரி அலப்யத்வா, லப்யம், பாக்கி எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதமாக அடைய முடியும். ஆனா இது அடைய முடியாது. அடையணும்னு சொன்னா அடையக்கூடியவன் அடையப்படக்கூடிய வஸ்துன்னு 2ஆ இருந்தா தானே இவன் போய் அதை அடைய முடியும். அப்படி அடையறதுக்கு அது வேறாக இருந்தா தானே, இது வேறாக இல்லையே. அதனால அலப்யத்வா, அதனால பரமாத்மா பரஹா அணுகா, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கு. ஆனா அதே சமயத்துல அதுக்கு எதிர்த்தா போல இந்த மேருவை கூட பரமாணுன்னு சொன்னாரு. அது எப்படின்னு கேட்டா அனந்தத்வா தசாவேவ பிராப்தோ மேர்வாதி மூலதாம், அந்தமே இல்லையே, இதுக்கு பரிச்சேதமே இல்லையே. அதனால அதுக்கு எதிர்த்தா போல பார்க்கும்போது பரிச்சின்னமா இருக்கக்கூடிய இந்த மேர்வாதிகள் எல்லாம் சின்ன பரமாணம், இதெல்லாம் பரிச்சின்னம், அது அபரிச்சின்னம். அணோரபி அத்தியனந்தஸ்ய பும்சோஸ்ய ஜகதாதி அப்படி பரமாணுவதாபாதி பிரதீதத்வா அரூபவத்து. இந்த ரூபம் நிர்விசேஷமான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு எதிர்த்தா போல பார்க்கும்போது அது அபரிச்சின்னமாவும் இது பரிச்சின்னமாவும் இருக்கிறதுனால சமஸ்த ஜெகத்தும் பரமாணுவது ஆபாதி, ஒரு சின்ன பரமாணுவை போல தெரியும். சர்வாவயவ ரூபோபி நிரஸ்தாவயவ புமான். 6வது பிரச்சனை, அவயவமே இல்லாத ஒரு ஒண்ணுக்குள்ள இவ்வளவு பிரபஞ்சமும் இடம் அடைஞ்சிருக்கே, அதுக்கு ஒரு இடைவெளி கிடைச்சிருக்கே எப்படி? ஆமா அப்படிதான். சர்வாவயவ ரூபோபி நிரஸ்தாவயவ புமான், எல்லா அவயவமும் அதுதான், ஆனா அதுக்கு அவயவம் எதுவுமே இல்லை. ஒண்ணு சொல்றானோ இல்லையா, சர்வத பாணிபாதம் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல் லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதே. சர்வத பாணிபாதம்னா பாணி பாதங்கள் எல்லாமே அதை சேர்ந்தது, அதுதான் அதுக்கு சத்தையை கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம பாணிபாதங்கள் எல்லாம் கூட அதோடைய சேர்ந்ததாக போச்சு. அதனால சர்வத பாணிபாதம், எல்லா அவயவமும் அதுதான், ஆனா நிரஸ்தாவயவமா, இந்த அவயவங்கள்லாம் அது கை கால் எல்லாம் கிடையாது. கை கால்லாம் அதுதான், ஆனா அதுக்கு கை கால் எல்லாம் கிடையாது. உமா அஸ்யவை ஜப்தி மாத்திரஸ்ய மஜ்ஜா மாத்திரம் ஜெகத்ரை. இப்படி அதாவது அஜானத்தினால தெரியக்கூடிய பிரபஞ்சத்துக்கு எத்தனை வேணாலும் அது இடம் கொடுக்க முடியும். சத்தியமாக நிரவயமான வஸ்துல இன்னும் ஒண்ணு வர முடியாதே தவிர இந்த மாதிரி அஜானத்தினால வரக்கூடிய வஸ்து எத்தனை வேணாலும் வரலாம். அது ஜப்தி மாத்திரமாக இருக்கு, இது அப்படி இல்லைங்கிறத காமிக்கிறது. ஜெகத்ரை விஞ்ஞான மாத்திர மத்தியம் ஹி சாதோ வித்தி ஜெகத்ரயம். அப்பேற்பட்ட நிரவயமான அந்த வஸ்துவில இந்த ஜெகத்ரயம்ங்கிறது வெறும் விஞ்ஞான மாத்திரம், தோற்றம் தான் கேவலம், வாஸ்தவமா இல்லை இருக்குங்கிறது கிடையாது. இப்படியாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார் ராஜா. ஸ்ரீ வசிஷ்டவாச்ச இது ராஜமுகா ஸ்ருத்வா வேதால சாந்தி மாயோ. சரி, எல்லா கேள்விக்கும் சரியான பதில் வந்தாச்சு. உபசாந்த மனா பூத்வா மத்வா ஏகாந்தம் அனிந்திதம் பபூவ அவிச்சல தியானி விஸ்மிருத்திய விஷமாம் க்ஷுதாம். அந்த ராஜா சொன்ன விஷயத்த பார்த்த உடனே அந்த வேதாளுடைய மனசு அடங்கி போயிடுதான். ஏகாந்தமான ஒரு ஸ்தலத்துல போய் கலையாத தியானம் உள்ளதாக இருந்துடுச்சு. அதனால அதோடைய பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. விஸ்மிருத்திய விஷமாம் க்ஷுதாம், அதுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த க்ஷுதே பசியானது இப்ப மறக்கப்பட்டது. ஏன்னா ஒரே இடத்துல ஸ்திரமாக அதனுடைய மனசு இதாயிடுச்சு. அவிச்சல தியானி, கலையாத தியானம் உள்ளதாக ஆயிடுச்சு. ஏதத்ராமம் அயோக்தந்தே வேதால பிரஷ்ன ஜாலகம் ஏவங் கிரமேண சிதனு தேனேதம் சம்ஸ்திதம் ஜெகத்து. இந்த வேதாள பிரச்சனை உனக்கு எதுக்காக சொன்னு கேட்டா, இந்த ரூபமாக இவ்வளவு சித்துங்கிற ஒரு பரமாணு ஸ்வரூபத்துல இத்தனை இந்த கிரமத்துல பெரிய ஜெகத்துகள்லாம் இருந்துருக்கு. வாஸ்தவத்துல சம்ஹிருத்திய சர்வத சித்தம் ஸ்திமிதேன அந்தராத்மனா ஸ்வபாவா பதிதம் குர்வன் நிரிச்சம் திஷ்ட சாந்ததி. வெறும் புத்தியால கல்பனை பண்ணப்பட்டது தானே இது, மனசுனால. அதனால என்ன பண்ணா,
உபசம்ஹாரம் பண்ணணுமா. இந்த மனசு எதெல்லாம் கல்பனை பண்ணிருக்கோ இதனால கல்பிக்கப்பட்ட விஷயத்திலேந்து இந்த மனசை நிவர்த்தி பண்ணிக்கணும். உபசம்ஹிருத்திய சர்வத சித்தம், எல்லா விஷயங்கள்லேருந்தும் மனசை தடுத்து நிறுத்தணும். திமிதேன அந்தராத்மனா, திமிதம் அசையாம இருக்கணும், திடமா இருக்கணும். அப்படி இருந்தால் இப்படி இருந்துட்டு ஸ்வபாவ ஆபதிதம் குருவன், மனசுதான் அசையாம இருக்கணும்னு சொல்லியிருக்கு, சரீரத்தை சொல்லல. அத ஸ்தூல சரீரம் வேற செய்யலாம், மனசு ஆத்மஸ்வரூபத்திலேருந்து விலகாம அசையாம இருக்கணும். மனசுதான் நிச்சலமா இருக்கு, சரீரம் ஆடலாம். அதான் சொல்றார் ஸ்வபாவா பதித்தம் குருவன், மனசு அசையாமல் சரீரம் தன் சுவாவப்படி எந்த காரியங்களை செஞ்சுட்டு வரணுமோ அந்த காரியங்களை செஞ்சுட்டே இருந்தால், செஞ்சுட்டே இரு குருவன்னு நிரிச்சம் திஷ்ட சாந்ததி, ஆசைக்கு இடமே இல்லாமல் இச்சை இல்லாமல் சாந்தமான புத்தியோடு நீ இரு, நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அதனால இதுல என்ன தெரியுது, சரீரத்தை ஆடாம அசையாம வச்சுடுறது விஷயம் இல்லை, அது விஷயம் இல்லை. மனசு ஆடிட்டே இருக்குமே, மனசு அசையாம இருக்கணும், சரீரம் வேலை செய்யலாம், எந்த வேலை வேணா செய்யலாம். சுபாவ ஆபதிதம் குருவன், சுபாவத்தினால் அதுக்கு வரக்கூடிய காரியங்களை பண்ணிட்டு மனசு அசையாம நீ இருக்கணும். ஆகாஷ விஷதங்கிருத்வா மனசைவ மனோமுனி திஷ்ட ஏக சமசாந்தாத்மா, ஏக சமசாந்தாத்மா சர்வத்திர சமதர்சனா. இந்த மனசு இருக்கு, இது பாக்கிய விஷயத்துல போகும்போது இது ஒரு குறுகி போயிடுறது, இது விஷாலமா இல்லை, பரிச்சின்னமாக ஆகிறது, ஸ்வச்சமாக இல்லை. இது எப்ப நிலைச்சு ஒரு வஸ்துல நிக்கிறதோ அப்ப அந்த வஸ்து ஸ்வரூபமாகவே மனசு மாறும். இது அதனுடைய சுபாவம். எதோ எந்த விஷயத்தை பிடிச்சுன்றதோ அந்த ரூபமாக இது மாறும் இல்லையா. அப்ப இப்ப எப்படி ஆகும், இந்த ஆத்மஸ்வரூபத்துல இது நிலைச்சு நிற்கும் போது ஆகாச விஷதம், ஆகாசத்தை போல அவ்வளவு விஸ்தாரமாக அபரிச்சின்னமாகவும், ஆகாசத்தை போல அவ்வளவு ஸ்வச்சமாகவும் நிர்மலமாகவும் அந்த மனசு இருக்கும். அந்த மாதிரி மனசு ஆகிறதுக்கு காரணமும் அவனுடைய அதே மனசுதான். மனசைவ மனோமுனே, மனனம் பண்ணி விஷயத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தை சிந்தனம் பண்ணி பண்ணி அந்த மனசு தன்னை தானே ஆகாசத்தை போல ஸ்வச்சமாக ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் திஷ்ட ஏக சம சாந்தாத்மா, ஒரே ஒரு தடவை சமம் வந்து சாந்தி உள்ளவனாக நீ இருக்கணும். ஒரே ஒரு தடவைன்னு சொன்னா வந்துட்டு போகக்கூடாது அது சாந்திங்கிறதுக்காக. பிரகிருத் வித்யுத்தம் அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்துக்கு இது சொல்லிருக்கு. ஒரே ஒரு தடவை மின்னல் மாதிரி மின்னக்கூடியது, ஒரே ஒரு தடவை மின்னக்கூடியதுன்னு சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அப்புறம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு தடவை மின்னியாச்சுன்னா அப்புறம் மறையவே மறையாது, அப்பேற்பட்டது. அந்த மாதிரி ஏகசம சாந்தாத்மா, ஒரே ஒரு தடவை அந்த சமம் இருக்கு, அந்த சமம் ஒன்னை விட்டு நீங்கப்படாது. அப்பதான் அது ஒரே ஒரு தடவை, பல தடவை சமம் வரத்துக்கு சாந்தே வச்சுக்கப்படாது, அதுக்கு அவசரமே இருக்கக்கூடாது. திஷ்ட ஏகசம சாந்தாத்மா சர்வத்திர சமதர்சன ஸ்திரபுத்தி அசம்மூடா யதா பிராப்த அனுவர்த்தினஹ ராஜ்ஞஹ பகீரதஸ்யேவ துஸ்சாத்தியமபி சித்தியதி. அதாவது விடாமுயற்சியால எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பகீரத பிரயத்தனம்னு சொல்றது. பகீரதன் சாதிச்சு விட்டார், அவர் தன்னுடைய ஜீவனத்துல அப்படி ஒரு வஸ்துவை சாதிச்சு விட்டார். அதனால அந்த பகீரதனை போல நீயும் இந்த மாதிரி விடாமுயற்சியால இருந்தேன்னா நிச்சயமா சித்தியதி, அந்த இது சித்தம் ஆயிடும். எதை நினைக்கிறையோ அது சித்தமாகும். துஸ்சாத்தியமபி சித்தியதி, கஷ்டம்தான் ஆனால் சித்திக்கும், அதுல இதுவே இல்லை. ஆனா இங்க பகீரதனுடைய கதை வேற கதை. சாதாரணமா ராமாயணத்துல அவர் கங்கையை கொண்டு வந்தார், சிரமப்பட்டு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பிரயத்தனம் நடந்துட்டு இருக்கு. இவர் தான் கடைசியில அந்த பிரயத்தனத்துல சபலமானார்னு கதை இருக்கு இல்லையா. இப்போ அவர் பெரிய வைராக்கியசாலி, பெரிய ஞானிங்கிறத ஒரு கதை சொல்றது. ராமர் கேட்கிறார், ராமருடைய பரம்பரை தான் ஏற்கனவே பகீரதர். ஸ்ரீ ராமவாச்ச யதா சித்த சமத்கிருத்யா ராஜ்ஞோ கங்காவதாரணம் பகீரதஸ்ய சம்பன்னம் தன்மே கதைய போ பிரபோ. சித்தத்தை அதாவது ஏகாகிரம் பண்ணி
அதை அடக்கி அவர் கங்காவதரணம் பண்ணினாரே, அது எப்படி சித்தமாச்சுங்கிறத நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கோங்கிற. ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச ஆசீத் பகீரதோ நாம ராஜா பரமதார்மிகா. பரமதார்மிகனான ஒரு ராஜா பகீரதன் இருந்தான். அவனுடைய ராஜ்யத்துல எப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட இருந்து ஒரு வஸ்து வேணும்னு யாராவது மனசுல நினைச்சா போறோம், அந்த வஸ்து கிடைச்சிருவான். கேட்க கூட வேணும்னு அவசியம் இல்லை. சொர்க்கம் மாதிரி. சொர்க்கத்துல ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டுட்டா போறோம், அதுக்கப்புறம் பிரயத்தனம் பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாம் ஆசைப்பட்டு அடையறதுக்காக பெரிய சிரமப்படணும். சிரமப்பட்டு அப்புறம் அந்த வஸ்து அடையணும் இல்லையா, அங்க நினைச்ச மாத்திரத்துல சித்தமாயிடும். அது போல அவனுடைய ராஜ்யத்துல ஜனங்கள் இருந்தாலாம். சங்கல்பானந்தரம் பிராப்தாக யதாபிமதம் அர்த்தினஹா. அவ ஆசைப்பட்ட விஷயத்தை அவ நினைச்சா கிடைச்சிடும். சாதுனாம் யோ வியவஸ்தார்த்தம் தனானி அவிரதம் ததவு. சாதுக்கள் கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக பணத்தை நிரந்தரமாக செலவு பண்ணிட்டே இருந்தான். தனக்காக ஒன்றும் வச்சுக்கல. இப்படி இருந்தானா, பிரகாசமாக ஜொலிக்கின்ற இருந்தானா சூரியனை போல. ஜகத் யஜ்ஞோபவீதஸ்ய ஸ்வர்க பாதாள வாகினஹா கங்கா வாகஸ்ய ஏனாஸ்யாம் திருத்தீய பூரிதோ குணஹா. இந்த கங்கை இருக்க 2 பிரவாகமாக பிரவகிச்சுட்டு இருந்துதான் இந்த பகீரதன் வரத்துக்கு முன்னாடி. அதனுடைய ஒரு பிரவாகம் ஸ்வர்க்கத்துல ஓடின்னு இருந்தது, ஆகாச கங்கை, ஸ்வர்கங்கைன்னு அதை சொல்றது. இன்னொரு பிரவாகம் பாதாள கங்கை, பாதாளத்துல ஓடின்னு இருந்தது, பூலோகத்துல இருக்கல. இவனுடைய பிரயத்தனத்தினால பூலோகத்திலையும் அதனுடைய ஒரு பிரவாகம் ஏற்பட்டது. திருத்தீய பூரிதோ குணஹா. அது மாத்திரமில்லை, அகஸ்திய சோஷிதா அம்போதிஹி கங்காபூரேன பூரிதா. அகஸ்தியர் சமுத்திரத்தை குடிச்சுட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. அப்ப என்னாச்சு, சோஷிதா சுஷ்கமா போயிடுத்து. அந்த அம்போதிய கங்கா பிரவாகத்தை கொண்டு இவர் தான் பூரணம் பண்ணி வச்சிருக்கார். இந்த விஷயம் புதுசா தான் இருக்கு, இதுதான் தெரியுது, வேற எங்கேயும் தெரியல. ஏன துஷ்பூர பூதோபி மகாசார்த்தா அர்த்தினாமிவ. அதான் அந்த இவன் கொண்டு வந்த அந்த கங்கையை வச்சுட்டு எல்லாரும் தன்னுடைய அபேட்சையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறார். கங்கா சோபான பத்தத்தியா ஏன பாதாள வாசினஹா யோஜிதா பிரம்மணோ லோகு பாந்தவா லோகபந்துனா. இவனுடைய அந்த பூர்வ புருஷா சகரனுடைய 60,000 பிள்ளைகள் இவாளாரும் எங்கேயோ போய் பாதாளத்துல போய் சாம்பலா கிடந்தார். இவாளெல்லாம் இந்த கங்கையை கொண்டு நேர சொர்க்கத்துக்கு போகும்படியாக பண்ணி வச்சு நிறைய ஆராதனை. பிரம்மாணம் சங்கரம் ஜன்மம் தபசா ஆராதயம் நிச்சயா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது எல்லாரையும் எல்லா சுவாமியையும் ஆராதனம் பண்ணி பெரிய தபசு பண்ணினானே. இவனுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது யௌவனே வர்த்தமானஸ்ய, அவன் யுவாவாக இருக்கும் காலத்திலேயே அவனுடைய மனசுல ஒரு விசாரம் இருந்தது. சுவிராக சமத்கார விசார கணிகா உதவு. என்னமோ யோஜனை, அதுல இருந்து ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது. வைராக்கியத்தினுடைய ஒரு துளி அவருடைய மனசுல ஏற்பட்டுதான். ஏகாந்தே சிந்தையாமாக மஹீபதி ரசவு இது. ஏகாந்தத்துல போய் அவன் யோஜனை பண்ணி பார்த்தான், விசாரம் பண்ணினான். ஜெகத் யாத்ராம் இமாம் நித்தியம் அசமஞ்சசம் ஆகுலம். இந்த ஜெகத்து பிரதிதினம் ஒரு விதமா நடந்துட்டே இருக்கு, எத்தனையோ விதமா போயிட்டே இருக்கு. இதுல என்ன சாஸ்வதமா ஒன்னும் தெரியல. புனர்தினம் புனஷ்யாமா தானாதான சதம் புனகா. பகலாகிறது, மறுபடியும் ராத்திரி ஆகிறது, மறுபடியும் வெளியேறது, ராத்திரி ஆகிறது, போயிட்டே இருக்கு. புனஷ்யாமானா ராத்திரி. தானம் பண்றான், சில சமயம் தானம் பண்ணல, நல்லது கெட்டது எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ததேவ புக்த விரசம் லட்சத்தே கர்ம குருவதாம். பண்றவாள் நித்தியம் ஒரே மாதிரியான சாப்பாடு அழுத்து போகும் இல்லையா, அது போல ஒரு தடவை அனுபவிச்சதையே தான் திருப்பி அனுபவிச்சுட்டே இருக்கு. இதுல ஒன்னும் சரியா தெரியல. ஏன பிராப்தேன லோகேஸ்மின் ந பிராப்தியம் அவசிஷ்யதே தத்கிருதம் சுகிருதம் மன்னி. நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஒரே ஒரு தடவை அதை அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அடையறதுக்கு அவசியமே இல்லாத மாதிரி இருக்கணும். மற்ற விஷயங்கள் அப்படி இல்லை. ஒரு சுகத்தை ஒரு தடவை அடைஞ்சாச்சுன்னா அதை கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும், மறுபடியும் அது அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடும். ஆனா ஏன பிராப்தேன லோகேஸ்மின், எந்த ஒரு வஸ்துவை அடைஞ்சாச்சுன்னா அதை மறுபடியும் அடைய வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி ஒரு காரியம் நாம பண்ணணும், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும். தத்கிருதம் சுகிருதம் மன்னி. பாக்கியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. புனః பரியுஷிதம் கர்ம குருவன் நலஜ்யதே. பரியுஷிதம்னா பழையது,
பழைய கர்மாவையே திருப்பி 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 பண்ணிட்டே ஒரு லஜ்ஜை வர வேண்டாமோ? மூட புத்தி அபுத்திஸ்து கற்குரியாத் கீழ பாலவதி, இந்த மாதிரி சின்ன புத்தி இல்லாத பசங்கள் செய்யற மாதிரினா காரியத்தை பண்ணிட்டே இருக்கான் இப்படின்னு யோஜனை பண்ணினாராம். அந்த குரு அவருக்கு திரிதலஹான்னு ஒரு குரு இருந்தாராம். அங்க போய் அவர்கிட்ட கேட்டார். பகீரத உவாச்ச அந்தசூன்யாசு சுச்சிரம் பிரமத் சம்சார விருத்திஷு அரண்யானீஷு சைதாசு பிருஷம் சின்னாவயம் பிரபு. உள்ளுக்குள்ள சாரமே இல்லாததாக இருக்கு, அந்த சூன்யமாக இருக்கு இந்த சம்சாரம். இதுல போய் நிறைய சஞ்சாரம் பண்ணிட்டேன் சம்சார அரண்யங்கள்ல, எனக்கு ஒரே வேதனையா இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியில வருது? ஜரா மரண மோகாதி ரூபானாம் பவகாரினாம் பகவன் சர்வதுக்கானாம் கதம் அந்த பிரஜாயத்தை. இதுக்கு ஒரு முடிவு வராதா? ஜரா மரணம் மோகம் இதே மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கே, சம்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கே, இந்த சர்வ துக்கங்களும் முடிவுக்கு வரணும்னா என்ன உபாயம் அப்படின்னு ஒண்ணு கேட்டார். திரிதல உவாச்ச, இதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணினா முடியுங்கிறார். என்ன பண்ணா? சிர சாமியாத்மனோத்தேன நிர்விபாக விலாசினா ராஜன் ஜேயாவபோதேன பூர்ணேன பரிதாத்மனா க்ஷீயந்தே சர்வதுக்கானி. எல்லா துக்கமும் அந்தமாகணும் க்ஷயமாகணும்னு சொன்னா அதுக்கு ஜேய அவபோதம் வேணும். எதை தெரிஞ்சுக்கணுமோ அது ஜேயம்னு சொல்றது. ஜேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்யனுதே. அதனுடைய அவபோதம் சாட்சா்காரம் வந்தால் அது எப்படி இருக்கு? அது பூர்ணம் ஆத்ம சாட்சா்காரம். இது வந்தால் சர்வ துக்கானி க்ஷீயந்தே. அப்புறம் ஒரு துக்கம் இருக்காது, எல்லாமே க்ஷயம் ஆயிடும். திருட்டியந்தி கிரந்தயா அபிதா. உனக்கு இந்த கிரந்தி முடிச்சு மாதிரி இருக்கக்கூடிய எல்லா முடிச்சும் அவிழ்ந்துடும். சம்சயா சமதாம் யாந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா. அதேதான், எல்லா சம்சயமும் நிவர்த்தி ஆயிடும், நிச்சயம் ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, சர்வ கர்மாணி சானக, எல்லா கர்மாக்களும் இவனை விட்டு நசிச்சு போயிடும். ஜேயம் விது ரதாத்மானம். அது என்னது அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்துன்னு சொன்னா ஆத்மஸ்வரூபம் சம்சுத்தம். அது நிர்மலமாக இருக்கு, சுத்தமாக இருக்கு, எந்த அசுத்த சம்பந்தமும் இல்லை. ஜப்தி ரூபணம் சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கு. தச்ச சர்வகதா, அதுதான் இருக்கு எல்லா இடத்துலயும், அதுதான் இருந்துட்டு இருக்கு. நித்தியம் நாஸ்தமேதி நச்சோதயம், அதுக்கு உதயமும் இல்லை அஸ்தமயமும் இல்லை, அதாவது உற்பத்தியும் இல்லை விநாசமும் இல்லை, அப்படி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும்.